மருமவளே, எம்மாடி மருமவளே, கூப்பிட கூப்பிட சத்தமே தரமாட்டுக்கா. உள்ள கிடந்து என்னதான் பண்ணுறாளோ. மருமவளே. ஏ அப்பா என்ன கூச்சல போடுது, கொஞ்ச நேரம் உட்கார விட மாட்டேங்குது. மருமவளே. கத்திக்கிட்டே கிடக்குது, போய் என்னன்னு கேட்க வரைக்கும் விடாது போல. என்னதான் செய்யறாளோ அந்த ரூமுக்குள்ள கிடந்துகிட்டு செவுட்டு மிசிற எடுத்து மாட்டிட வேண்டியதான் இவளுக்கு. என்னத்த கூப்பிட்டீங்களா? இவன் எத்தனை சத்தம் கொடுக்கறது? என்னதான் செய்யறா உள்ள இருந்துகிட்டு? நான் எவ்வளவு நேரமா கூப்பிட்டுக்கிட்டு கிடக்கேன். இதை காது கேட்கல. காது கேட்கலன்னா என் மவன் கிட்ட சொல்லி ஒரு செவுட்டு மிசிற வாங்கி மாட்டிக்கிறியா? நல்லா கேட்கும். கிளவிக்கு வர வர வாயு ரொம்ப அதிகமாயிடுச்சு. இருக்கட்டும், நான் ரேஷன் கடைக்கு போயிட்டு வரேன். ரேஷன்ல அரிசி பருப்பு போட்டிருக்கானா, நான் போய் வாங்கிட்டு வரேன். நீ என்ன பண்ற? அடுப்புல உலைய வச்சுட்டு 2 உலக்கு அரிசியை ஊற வச்சிரு. அந்த ஆள உலை கொதிச்சதும் அரிசியை போட்டு தீயை குறைச்சி வச்சிரு. சரியா? பாத்துக்க, நான் போயிட்டு இப்ப வந்துருவேன். எப்பா கிளவிக்கிட்ட இருந்து கொஞ்ச நேரத்துக்கு விடுதலை. சரிங்க தே, நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. ஆனா என்ன பெரிய லிஸ்டா கொடுத்துட்டு போகுது. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுச்சு? மருமவளே, என்ன நின்னு பாத்துக்கிட்டே இருக்க? நீ சோத்தை மட்டும் பொங்கி வை, நான் வந்து கறி கூட்டெல்லாம் வச்சுக்கிறேன். சோறு தானே. சரிங்க தே, நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க, நான் பண்ணிடுறேன். அடியே, கவலைப்படாம போறதுக்கு ஒண்ணு உனைய மலையை சாய்க்க சொல்லல, ஒரு சட்டி சோறு தான் பொங்கி வைக்க சொன்னேன். அதான் தே, சோறு தான், நீங்க போங்க, நான் கச்சிதமா பண்ணிடுறேன். இங்கேயே நின்றுட்டு இருந்தா நேரம் ஆயிரும், நான் போயிட்டு வரேன். கதவை சாத்திக்கிட்டு இரு அத்தா. வர வர நாடு எங்க தான் போகுதோ, திருட்டு பயிலுவோ அதிகமாயிட்டே வரானுவோ. ஆட்டும் தாயே, நீ முதல்ல கிளம்பு. இன்னைக்கு கிச்சன்ல போய் ஒரு வேட்டை தான். ஹார்லிக்ஸு, பொரிகடலை, வேர்க்கடலை எல்லாத்தையும் அள்ளி திங்க வேண்டியதான். இந்த கிளவி அன்னைக்கு தேன்காரன் வந்தாலும் 1 பாட்டில் தேன் வாங்கிச்சு. சொத்தோண்டி கேட்டேன், தந்துச்சா? இன்னைக்கு 1/2 பாட்டில் தேனை குடிச்சிட்டு தான் வைப்பேன். ஹார்லிக்ஸ் டப்பாவை எங்க தேடுறது? நம்ம வீட்டில் எல்லாம் திறந்த மணிக்கு இருக்கும் அடுப்படியில். இங்கே கபோர்டுங்கிற பேரில் எல்லா சாமானையும் உள்ளே வச்சு பூட்டி வச்சிடறாவோ. ஒரு சாமானை எடுக்கிறதுக்கு 1000 கதவை திறந்து திறந்து அடைக்க வேண்டியதாக இருக்குது. இந்த இருக்குல்ல நம்ம ஐட்டம். என்ன தித்திப்பா இருக்கு. ரேஷன் கடையில் நிற்கவா கழியுது. என்ன கூட்டம், நெருக்கி தான் தள்ளுறாளோ அந்த பொம்பளையா இருக்கும். அரிசியை மட்டும் போட்டுட்டு முடிச்சிட்டான். இன்னும் பருப்பு வாங்குறதுக்கு நாளைக்கு ஒரு வாட்டி அலையணும். என்னத்த சொல்ல? என்ன நம்ம வீட்டு முன்னாடி ஒரே கருவன வாடையா அடிக்குது. நம்ம வீட்டு அடுக்கல இருந்தா புகையா போகுது. ஐயோ 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 ஐயோ, அடி ஆத்தி, சோறெல்லாம் இப்படி பொங்கி கரிஞ்சு போச்ச, தண்ணி ஒரு சொட்டு இல்ல. இந்த மலை மாடி எங்க போய் தொலைஞ்சது? அடுப்படி பூரா புகையா ஆயிருச்சே. அடுப்படியே நில குழஞ்சு போயிருச்சேன்னு என்னத்த சொல்லுவேன். இவ எங்க போய் தொலைஞ்சா? சட்டியா அடி புடிச்சு கரிஞ்சு கருகிற அளவுக்கு விட்டு வச்சிருக்காளே. அடியே கூறு கட்டவளே. என்ன அந்த கிளவி சத்தம் கேக்கு? கதவை வேற பூட்டி தானே வச்சிருந்தோம், எப்படி உள்ள வந்துச்சு? அடியே, எங்கடி போய் தொலைஞ்சா? என் அடுப்படி இப்படி நாசமா ஆக்கிட்டாளே. சத்தம் கொடுக்க கொடுக்க வெளியில வரடா பாரு. என்ன இது புகை? வீடெல்லாம் ஒரே புகையா இருக்கு. ஒருவேளை கனவு கண்டு வானத்துல பறந்துட்டு இருக்குமோ? அது சரி, கனவுல என் மாமியாரையுமா கூட கூட்டிக்கிட்டு பறக்குறேன். இங்கேயும் இந்த கிளவி உயிரை வாங்க வந்துட்டு. மொகர கட்ட வாயில நல்லா வந்துரும். உனைய சோறு பொங்கி வைக்க சொன்னதுக்கு என்ன முட்டி பண்ணி வச்சிருக்க? நான் இன்னும் செத்த நேரம் கழிச்சு வந்திருந்தேன்னா வீடே எரிஞ்சிருக்கும். அத்தே, என்னாச்சு? நான் அடுப்படியில வச்சிருந்த சோறு எங்க? சோறு எங்கயா? சோத்த காணோம்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடு, கண்டுபிடிச்சு தருவாங்க. இந்தாடி, வாயை புடுங்காத. சட்டி எப்படி கருக வச்சிருக்கியே கூறு கட்டவளே. ஒரு சோத்த கூட உருப்படியா வடிச்சு வைக்க தெரியல. என் வீட்டு அடுப்படியெல்லாம் புகையாக்கி போட்டிருக்க. என்னன்னுதான் உனைய பொண்ணு பார்த்து கட்டி வச்சேன்னு தெரியலையே. ஆத்தாடி, போன நோண்டிக்கிட்டே சோத்த அடுப்புல போட்டுதான் மறந்துட்டோமே. நானே என் மாமன் வாழ்க்கையை இப்படி நாசம் பண்ணிட்டேனே. நான் என்ன பண்ணுவேன் ஆத்தே? இந்த கூறு கட்ட சிரிக்கிய என் மாமன் தலையில கட்டி வச்சிருக்கேனே. எத்தே, ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு, அதுக்கு இந்த மாதிரி பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. என்ன சின்ன தப்பு இதுவா? நீ செய்யற எந்த வேலையிலேயாவது உருப்படி இருக்கா? ஒன்னெல்லாம் உங்க ஆத்தா எப்படிதான் பெத்து வளர்த்தா பாரி, இப்படி உன்னை எங்க தலையில ஏமாத்தி கட்டிட்டாளே. இங்க பாரு கிளவி, எங்க அம்மாவை பத்திலாம் பேசினா உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. பாத்துக்க, இங்க என்னமா இவ்வளவு சத்தம்? இது என்னமா வீடெல்லாம் புகையா இருக்கு? அடியே, நீ வா போன மரியாதை இல்லாம பேசினா வாயை கிழிச்சு விட்டுரும். பாத்துக்க. கிளிப்ப அது வரைக்கும் என் கை என்ன புடலங்கா பறிச்சுக்கிட்டு இருக்குமா? மைனி, என்ன நீங்க எங்க அம்மா மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? வா ஸ்வேதா, இங்க பாரு. அவகிட்ட என்னடி பேசி? நான் சொல்றேன்டி. ஐயோ, 2 பேரும் அமைதியா இருங்க. என்னமா நடந்துச்சு? ரேஷன் கடைக்கு போனேன்டி. இவனை என்ன சொன்னேன், இந்த நெட்ட மாட ஒரு பானை உலைய வை, வடிச்சு வை, வாரேன் இருக்கேன்.
சோறு பங்கி வைக்க சொன்னா சட்டியை பூரா கழிச்சு வீடை பூரா புகையாக்கி இங்க பாருட்டி என் அடுக்கால என்ன ஆக்கி வச்சிருக்கானே, என்ன லட்சணமா இருக்குன்னு. மைனி இதை கூட உங்களால பாத்துக்க முடியாது, அப்படி என்னதான் செஞ்சுட்டு இருந்தீங்க? இங்க பாரு ஸ்வேதா, உங்க அம்மா வீட்டுக்கு வந்தோன்னா வந்தமா போனமான்னு இருக்கணும், சும்மா எல்லாத்துலயும் தலையிடக்கூடாது. ஏன் அவகிட்ட என்னத்துக்கிட்ட ஏறுற? நான் தானே பேசிட்டு இருக்கேன், அவள்கிட்ட ஏன்டி சத்தம் போடுற? நான் அண்ணனுக்கே ஃபோன் பண்ணி வர சொல்றேன், என்னமும் பண்ணுங்க. அடியே நீ பண்ற காரியம்லாம் பண்ணிட்டு என் பிள்ளை என்னத்துக்கிட்ட வைர? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். வாய் ஓவராலா பேசுறா, வேலையில ஒரு கூறு கிடையாது, வாய் மட்டும் தான் இருக்கு. இனிமே பேசுவியாட்டி வாரியால சாத்தி போடுவேன். என்னை என்னன்னு நினைச்சிட்டு அலையிற? ஏ கிளவி, உனக்கு இவ்வளவு தூரம் ஆயிடுச்சா? வா, இனிமே நீயே நானு பாப்போம். என்ன ஒரு எகத்தாளோ? சின்ன பொண்ணு வாங்க ஹரி, உங்க அம்மாவை பாருங்க. வாய மூடு. இங்க என்ன நடக்குது? வீடெல்லாம் ஏன் இப்படி பண்ணி வச்சிருக்க? கொஞ்சமாவது உனக்கு பொறுப்பு இருக்கா? ஏங்க என்கிட்ட எதுக்கு கத்துறீங்க? வாழ மவனே, இவன் பொண்டாட்டி பண்ணி வச்சுக்க லட்சணத்தை பாரு. என்ன சின்ன பொண்ணு இதெல்லாம்? கையில என்னது? என்ன எங்க அம்மாவை அடிக்க போறியா? ஹரி, இங்க பாருங்க உங்க அம்மா கையில என்ன வச்சிருக்காங்கன்னு. நான் சும்மா தான் எடுத்தேன், இதெல்லாம் ரொம்ப ஓவரு. அடுப்புல சோறை போட்டுட்டு மறந்துட்டேன், அதுக்குன்னு உங்க அம்மா என்னென்ன வார்த்தையெல்லாம் பேசுறாங்க தெரியுமா? நீ எதுக்கு சோற போட்டு மறந்த? இந்த ஒரு வேலையை உன்னால உருப்படியா பண்ணி வைக்க முடியாதா? என்ன ஹரி, நீங்களும் அவங்க கூட சேர்ந்துட்டு பேசுறீங்க, என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? மைனி முதல்ல சட்டை கீழே போடுங்க. ஸ்வேதா, உனக்கு ஒண்ணும் தெரியாத பத்துக்க, முதல்ல உங்க அம்மா வாரியில கையில வச்சிருக்காவ பாரு, அதுக்கு என்ன சொல்லுவ? எம்மா நீ கீழே போடு, இது என்ன பழக்கம்? என்னம்மா இதெல்லாம்? எம்மா புகையா ஆக்கிட்டு சோதிக்கால. இங்க பாருங்க, எங்க வீட்டுல கிச்சனு காலுக்கு லெஃப்ட்ல இருக்கும், அதனால நாங்க நல்லா சமைச்சிட்டு இருந்தேன். ஆனா உங்க அம்மா வீட்டுல கிச்சனு ஹாலுக்கு ரைட்ல இருக்கு, அதனால எனக்கு சமையல் வேற ஒழுங்காவே வர மாட்டேக்கு. அட அட அட, என்னம்மா கதை சொல்றா? ஆட தெரியாதவனுக்கு தெரு கோணலாம், அந்த கதையால இருக்கு. தூ பேசுறா, பேச்ச பாரு. இங்க பாருங்க ஹரி, உங்க முன்னாடி என்னெல்லாம் பண்றாங்கன்னு, இதுக்கு என்ன சொல்லுவீங்க? சும்மா என்கிட்டயே வந்து கத்திட்டு இருக்கீங்க. எம்மா என்னம்மா நீ? முதல்ல எல்லாரும் வெளியில வாங்க. ஸ்வேதா, அந்த கிச்சன் ஜன்னல் எல்லாத்தையும் திறந்து போடு. வீட்லயும் நிம்மதி இல்ல, வேலை செய்யற இடத்துல நிம்மதி இல்ல. எம்மா நெஞ்சு அடிச்சு செத்துருவேன் போல. எம்மா நீ முதல்ல வெளியில போ, இருமிக்கிட்டே இதுக்குள்ளேயே நின்னுட்டு இருக்க. இவ்வளவு நேரம் நின்று கத்திக்கிட்டு இருந்ததுக்கு இந்த ஜன்னலை திறந்து போட்டிருந்தாவது புகை வெளியில போயிருக்கும். ஊர் உலகத்துல வேற பொண்ணே இல்லைன்னு சீமையில் இல்லாத பொண்ணா பார்த்து இவளை கட்டி வச்சிட்டேங்க அம்மாவனுக்கு. பெத்தவ வயிறு பத்திக்கிட்டு எரியுது. ஏமா விடுமா, ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க, வீடு. கிளவி ரொம்ப ஓவரா பேசிட்டு போதே. பாத்துக்கிறேன். அதுலயும் கேட்டி ஸ்வேதா, அவ வீட்டுல ஒரு கிளவி இருப்பாள, ஏன் பேத்தி தங்கம் தங்கம் சொக்க தங்கம், ஏன் பேத்தி அப்படி இப்படின்னு நல்லா ஏமாத்தி கட்டி வச்சிட்டாவோ. இங்க கட்டி வீட்டுக்கு கூட்டு வந்ததுக்கு அப்புறம் தானே தெரியுது அது தங்கம் இல்ல தகரம்னு. இங்க பாருங்க அத்தே, நானும் வாயை மூடிட்டு அமைதியா இருக்கணும்னு பாக்கேன். எங்க வீட்டுக்கு பாட்டியெல்லாம் பத்தி பேசுனீங்கன்னா அப்புறம் அவ்வளவுதான். எம்மா நீ ஏமா? முடிஞ்சது முடிஞ்சிருச்சு, வீடு. என்னம்ல உன் பொண்டாட்டியை கேட்க வக்கில்ல, வக்காலத்து வாங்கிட்டு வாரான். ஏமா முடிஞ்சது முடிஞ்சிருச்சு வீடு, இனிமே அதை பத்தி பேசி என்ன ஆக போகுது? ஸ்வேதா, நீ ஏன் பேசி சரி பண்ணிருக்கலாம்ல, எதுக்கு என்னைய கால் பண்ணி வர சொன்ன? ஆபீஸ்ல எவ்வளவு ஒர்க் பெண்டிங்ல இருக்கு தெரியுமா? இங்க பாரு, எல்லாம் நான் பேசி பார்த்தேன், எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. உன் பொண்டாட்டி தான் வீட்டுக்கு உங்க அம்மா வீட்டுக்கு வந்தனா பார்த்துட்டு பேசாட்டி பேரணும், இங்க நடக்கிறதெல்லாம் கேட்க கூடாதுன்ட்டா. நீ மைனியை கேளு. சின்ன பொண்ணு என்ன இதெல்லாம்? ஹரி, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது பாத்துக்கங்க. சண்டை நடந்துட்டு இருக்கும்போது தேவையில்லாம கேள்வியா கேட்டுட்டு இருந்தா. எப்பா உங்க சண்டையில நான் வரல, விடுங்க, ஆளை விடுங்க, எல்லாம் சரியாயிடுச்சு. கிச்சனுக்கு போ, எல்லாத்தையும் தொடச்சி எடுத்து வை. ஸ்வேதா, நீ கொஞ்சம் சரி பண்ணி கொடு. உன் பொண்டாட்டி பண்ணதுக்கு ஏன் மாவா ஏம்ல சரி பண்ணி கொடுக்கணும்? அவளை உட்காந்து தொடச்சி எடுக்க சொல்லு எல்லாத்தையும். ஏமா நீ வேற சும்மா இருமா, வாயை வச்சுட்டு பேசாட்டி இருக்க மாட்டியா? அண்ணனுக்கு டைம் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான், நீ வேற. நான் வாயை மூடிக்கிறேன் அத்தா, நான் வாயை மூடிக்கிறேன், மூடிட்டு தான் இருக்கணும். என்ன செய்ய? மதியானத்துக்கு எதுவும் சாப்பாடு இல்லைல்ல, கடையில் ஆர்டர் போடுறேன், வந்து கொண்டு வந்து தந்துட்டு போயிடுவாங்க. சாப்பிட்டுட்டு சுத்தம் பண்ணி வைங்க, நான் கிளம்புறேன் ஆஃபீஸ்க்கு. சின்ன பொண்ணு ஒழுங்கா இருந்துக்க, எதுவும் பேசாத, நான் கிளம்புறேன். ஹரி, எல்லாமே நான் பேசுற மாதிரி என்கிட்ட சொல்றீங்க, உங்க அம்மாட்ட சொல்லிட்டு போங்க. சின்ன பொண்ணு ஒரு டைம் சொன்னா உனக்கு புரியாதா? அவங்க பெரியவங்க, தெரியாம பேசுறாங்க, நீ தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். என்ன ஹரி நடக்குதுங்க? எல்லாரும் என்னையவே சொல்லிட்டு இருக்கீங்க. பாத்தியா அவன் கிளம்புற நேரத்துல எப்படி வரைஞ்சுக்கிட்டு நிக்கிறானே? அவனை வேலைக்கு போக விடுமா? சின்ன பொண்ணு, யாராவது ஒருத்தர் சொல்றதையாவது கேளு, போ. ஏம்மா அவன் வாழ்க்கையை நானே சீரழிச்சிட்டேன். எம்மா நீ வேற புதுசா ஆரம்பிக்காத, அமைதியா இரு, எல்லாம் முடிஞ்சது வீடு இதோட. எட்டி அக்கா, கோட்டு படம் பார்க்க போனியே, எப்படி இருந்துச்சு? படம் நல்லா இருந்துச்சு சோனிமா, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். அடுத்த வாட்டி போகும்போது உனையும் கூட்டு போறேன்.
எம்மாடி வீட்டுக்கு தெரியாமவா நான் வரமாட்டேன். அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், என்னை அடிச்சு கொன்னே விட்டுருவா. சரி டி, நீயே கத்தி கத்தி காட்டி கொடுத்துறாத. இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு துப்பிச்சுக்கு பிக் பாஸ். ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு. ஆமாட்டி, என்னென்ன வேலை இருக்கா அவ்வளோத்தையும் முடிச்சு வச்சுட்டு 6 மணிக்கு உட்காந்துருக்கணும் சரியா? ஆமாக்கா, எனக்கு ரெக்கார்டு எழுத வேண்டியது இருக்கு, எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டு வந்துடுறேன். எடி காப்பி ஊற்றி வச்சிருக்கேன், எடுத்து குடிச்சிட்டு ஒருத்தி இஞ்சியும் ஒருத்தி பூண்டியும் உரிச்சு அழகா வெட்டி வைங்கட்டி அரைச்சி. அப்பா 1 கிலோ போல மட்டன் எடுத்துட்டு வந்தாவோ, குழம்பு வச்சு வைக்கணும். ஏம்மா என்னென்ன வேலை கொடுப்பியோ 6 மணிக்கு முன்னாடி கொடுத்துரு, அவ்வளோத்தையும் நாங்கள் செஞ்சு வச்சிருவோம். ஆமாம்மா, என்னென்ன வேலை சொல்லணுமோ இப்பவுமே சொல்லிடு, செஞ்சு வச்சிருவோம். அதுக்கப்புறம் வந்து எங்களை போட்டு படாப்படுத்தி இருக்க கூடாது சொல்லிட்டேன். ஆமாட்டி, பிக் பாஸ் உட்காந்து பாருங்க, அதுதான் சோறு போடுது. இனிமே அது முடிய தட்டி வீட்டுக்குள்ள ஒரே சண்டை சத்தமாக கேட்கும். என்ன நீ தான் பாக்கீங்களோ? நாங்க பாப்போம்மா, நீங்க மட்டும் 4 பேர் சேர்ந்து இருந்துகிட்டு அடுத்த வீட்டு சண்டையை பேசுறீங்க, அடுத்த வீட்டு சண்டையை போய் பார்த்துட்டு இருக்கீங்க. அதே மாதிரி தான் இதுவும். ஏட்டி அதெல்லாம் உண்மையா நடக்குது, நம்ம அக்கம் பக்கத்துல உள்ளவோ பாப்போம் ஒப்பம் பேசுவோம். அதெல்லாம் சும்மா டிவியில போடுறது. அதுவும் உண்மைதாம்மா, எத்தனை கேமரா இருக்கு, என்ன சும்மாவா உனக்கு எல்லாம் போடுறாங்க? என்னமோ கழுதிகளை பாருங்க, எனக்கு வீட்டுல வேலையெல்லாம் ஒழுங்கா செஞ்சு தந்துடணும். பிக் பாஸ் பாக்குறேன் குக்கு பாஸ் பாக்குறேன்னு படிப்பட கோட்டையை விட்டுறாதீங்க. ஏமா 9:30 போடுவான் டெய்லி, அதுக்குள்ளேயே நாங்க படிச்சிட மாட்டோமா? போமா நீ வேற. சரி டீ, இஞ்சி பூட்டி எடுத்து வச்சிருக்கேன், வந்து உரிச்சு கொடுங்க. உங்க ஆச்சிக்கும் சேர்த்தான் சோறு பொங்கணுமா? சோறு பொங்கி குழம்பு கறியெல்லாம் வச்சுட்டு ஒரு தூக்குச்சத்தை தாரேன், 2 பேருக்கு போய் கொடுத்துட்டு வந்துடுவீங்களா மக்களே? எம்மா வீட்டுக்குள்ள எந்த வேலைனாலும் சொல்லு, மதிய வெயிலுக்குள்ளலாம் என்னால போக முடியாது. அப்பா போய் கொடுத்துட்டு வரும், போமா. ஏடி அப்பா வரதுக்கு 2 மணி ஆயிரும், அது வரைக்கும் சாப்பிடாம இருப்பாவோ? சைக்கிள்ல கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க மக்களே. சோனிமா ஆச்சி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இளநிலாம் வாங்கி வச்சிருக்கோம், போய் கொடுத்துட்டு குடிச்சிட்டு வருவோம் டீ. ஏம்மா நாங்க போயிட்டு வரோம், எவ்வளோ ஒருத்தி போனா சரிதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சோலோ குயின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இது போல சுவாரஸ்யமான வீடியோக்களை கண்டு மகிழலாம். தேங்க்யூ.